திமுக கேம்ப்ல ஒரு நம்பிக்கை தென்படுகிறதா சுபாஷ்? அதாவது இந்த காலை அறிவிப்பு வெளியாகிறது வாக்கு எண்ணிக்கை தொடங்குவதற்கு முன்னாகவே தொண்டர்கள் சாரசாரியாக தற்போது அண்ணா அறிவாலயத்தில் குவிய தொடங்கியுள்ளனர். அதாவது தபால் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. தபால் வாக்குகளுக்கான அறிவிப்புகள் ஒவ்வொரு தொகுதி வாரியாக அறிவிக்கப்பட்டவுடன் திமுகவுடைய தொண்டர்கள் உற்சாகமாக இருப்பதை நாம் காண முடிகிறது. அண்ணா அறிவாலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த தொலைக்காட்சி மூலமாக அங்கு அமைக்கப்பட்டுள்ள தொலைக்காட்சி மூலமாக தகவல்களை தொடர்ச்சியாக அவர்கள் பார்த்த வண்ணம் ஒவ்வொரு சமயத்திலும் திமுக முன்னிலை வகிக்கும் போது இங்கு அறிவிப்பு வெளியான சமயத்தில் திமுக தொண்டர்களுடைய ஆரவாரமாக கைகளை தட்டி உற்சாகத்தோடு இருப்பதை காண முடிகிறது. தொடர்ச்சியாக வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை அவர்களுடைய கண்களிலும் மட்டுமல்ல, வார்த்தைகளிலும் மட்டுமல்ல, உற்சாகத்திலும் நமக்கு தெரிகிறது. நீங்க நம்மை சுற்றி இருக்கும் குழுமையில் இருக்கக்கூடிய தொண்டர்களை இதற்கு சாட்சியாக தெரிகிறார்கள். ரைட். இப்ப தபால் ஓட்டுகளை தாண்டி அடுத்த நிலைக்கு தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை சென்றிருக்கிறது. ஒரு கடுமையான போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை பார்க்கும்போது தெரியுது. 39 அதிமுகவும் 38 திமுகவும் முன்னிலை வகிக்கின்றன. ஒரு ஒரு அதீதமான ஒரு பரபரப்பு, ஒரு சஸ்பென்ஸ் அங்க இருக்கும் நம்புறோம். ஒரு உற்சாகம் இருக்கிறதா இல்ல இஸ் இட் a mood of suspense அங்க? ரைட். சுபாஷ் தொடர்புல இருக்கீங்களா? அங்க ஒரு உற்சாகத்தை பார்க்க முடிகிறதா இல்ல அங்க ஒரு உற்சாகத்தை பார்க்க முடியுதா இல்ல ஒரு கடுமையான போட்டி இருப்பதனால ஒரு சஸ்பென்ஸ் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு மனநிலையை அங்க பார்க்க முடியுதா? மணிக்கம் திரும்ப சொல்லுங்க கேள்வி. உற்சாகம் தெரிகிறதா இல்லாட்டி ஒரு சஸ்பென்ஸோட கூடி இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பு தென்படுகிறதாங்க? வாட் இஸ் த மூட் ஆஃப் த கேம்ப்? அதாவது ஏற்கனவே நான் அறிவித்து சொன்னது போல இங்க அறிவிப்பு வெளியாகக்கூடிய ஒவ்வொரு சமயத்திலுமே தொண்டர்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க. ஏன்னா திமுக இந்த தேர்தலை வெற்றி பெறும் என்று திமுக தொண்டர்களுடைய கடும் உழைப்பு ஒரு பக்கம் இருக்கிறது. அதே சமயம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்கிற துடிப்பும் அவருடைய கண்ணிலே தெரியுது. அதன் காரணமாகத்தான் அறிவிக்கப்பட்டன. அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக முன்னிலை தபால் வாக்களுடைய முன்னிலை அறிவிக்கப்பட்டன. அவர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வேலை பார்த்த ஒவ்வொரு தொகுதிகளில் இருந்து தற்போது விவரங்கள், அதாவது வாக்கு எண்ணிக்கையுடைய விவரங்கள் வெளிவந்ததாக அவர்களாக தெரிந்து கொள்கிறார்கள். அந்த வகையில் இந்த தொகுதியில் இவர் முன்னிலையில் இருக்கிறார். உதாரணத்துக்கு சேப்பாக்கம் தற்போது அன்பளம் முன்னிலையில் இருப்பதாக அவர்களுக்கு வந்த கணக்கின்படி அவங்களுடைய முகவர்கள் சொன்ன கணக்கை வைத்துக் கொண்டு தற்போது நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். ஒவ்வொரு சமயத்திலுமே தொகுதி வாரியாக ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு காணப்படுகிறார்கள். அறியலன்.